நான் உன்னிடம் சொல்ல வந்திருக்கக்கூடிய இந்த செய்தி ஒரே நேரத்தில் உனக்கு ஆச்சரியமும் நம்பிக்கையும் ஆனந்தத்தையும் பூரிப்பையும் தரக்கூடியதாக இருக்கும். நிறைய காத்திருந்து விட்டாய் ஒரு விஷயத்திற்காக. இப்பொழுது அந்த விஷயம் உன்னை நோக்கி வர தொடங்கி விட்டது. நீ தினமும் என்னிடம் வேண்டிக் கொண்டது நான் இப்பொழுது உனக்கு அனுப்பி வைத்திருக்கின்றேன். உன்னுடைய வீடு மகிழ்ச்சியால் நிரம்பும். எத்தனை கவலையும் கண்ணீரும் கருத்து வேறுபாடும் சண்டையும் சச்சரவுமாக இருந்த அந்த இல்லம் இப்பொழுது ஒற்றுமையால் பிணைப்படையும். உன் கண்ணீருக்கு இனி இடம் இருக்காது. சிரிப்பு மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இனி இருக்கும். உன்னை சோதித்த காலம் இன்றோடு முடிந்து புது வாழ்வு புது கதவை இப்பொழுது நான் திறந்து வைத்திருக்கின்றேன். உனக்கான பொன்னான வாய்ப்பை நான் உனக்கு இப்பொழுது திடீர் வாய்ப்பாக உன்னை நாடி வர செய்வேன். உன்னுடைய பெயரை உயர்த்தக்கூடிய விஷயம் நடக்கப் போகின்றது. நல்ல பெயரோடு வாழப்போகின்றாய். நன்மதிப்பை பெறப்போகின்றாய். உன்னுடைய மரியாதை பிறர் மத்தியில் கூடும். உன் மதிப்பு அதிகரிக்கும். யாருமே என்னை மதிப்பது இல்லையே, என் பேச்சிற்கு செவிசாய்ப்பது இல்லையே, நான் சொல்வதை முழுவதுமாக கேட்கக்கூட தயங்கி நகர்ந்து விடுகின்றார்களே, இவ்வளவுதானா என்னை மதிப்பது என்று நீ நினைத்திருந்தாயல்லவா? இப்பொழுது உன்னுடைய மதிப்பு பல மடங்கு பெருகும். உன்னுடைய வார்த்தைக்காக நீ என்ன சொல்கின்றாய் என்பதை கேட்பதற்காக தவிப்போடு உன்னை தேடி வருவார்கள். உன் நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைக்காக ஏங்கி காத்திருப்பார்கள். நீ என்ன சொல்ல போகின்றாய் என்பதற்கான வடிமேல் விழி வைத்து காத்திருப்பது போல உன் நாவிலிருந்து வரக்கூடிய ஒரு சொல்லுக்காக காத்திருக்கக்கூடிய நிலையும் ஏற்படும். நீ நினைத்தது தாமதமாக உனக்கு வேண்டுமானாலும் தோன்றியிருக்கலாம். ஆனால் திடீரென இப்பொழுது பலிப்பதை பார்த்து நீ மிகுந்த ஆச்சரியம் கொள்வாய். நீ மட்டும் அறிய வேண்டிய அந்த இரகசிய செய்தி பிறரிடம் சொல்லாமல் உள்ளத்தில் வைத்து கொள்ளும்படி பாபா தருகின்ற அருளின் அறிவிப்பு இது. இதெல்லாம் நடக்கும் என்பதை நீ மட்டும் தெரிந்து வைத்துக்கொள். பிறரிடம் எதையும் பகிராமல் இரு. உன்னை பற்றி எல்லா விஷயங்களையும் பிறரிடம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்பங்களையும் துன்பங்களையும் பிறருக்கு பகிர்வது தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளாமல் ஒரு சில விஷயங்களை ரகசியமாக வைத்து கொண்டால் அது வெகுவான முன்னேற்றத்தை உனக்கு கொடுக்கும் என்று நான் நம்ப சொல்கின்றேன். ஒரு சில விஷயங்கள் பிறரிடம் பகிரும் பொழுது அவர்கள் எந்த எண்ணத்தில் அதை கேட்பார்கள் என்பது உனக்கு தெரியாது. நல்லெண்ணம் கொண்டவர்களாக அனைவரும் இருப்பார்கள் என்பது உன்னுடைய நினைவு. ஆனால் எல்லோருமே ஒரே சூழ்நிலையில் இருப்பது இல்லை. பொறாமை குணம் கொண்டு ஒரு சிலர் நீ சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கும் பொழுது அவர்களுடைய எண்ணங்களின் தாக்கம் அந்த விஷயத்தில் ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தி அது செய்ய விடாமல் நடக்க விடாமல் ஒரு நிலையை தானாக உருவாக்கி விடுகின்றது. ரகசியமாக வைக்கப்படுகின்ற சில விஷயங்கள் மாபெரும் நன்மையை பெறும் என்பதை பலமுறை நான் உனக்கு தெரிவித்திருக்கின்றேன். எல்லாவற்றையும் சொல்லாமல் நான் நடக்கப் போகின்றது என்று சொன்ன விஷயங்களெல்லாம் மனதிற்குள் ரகசியமாக வைத்துக்கொள். நீ என்னை உணரும் நேரம் வந்து விட்டது. பாபா தருகின்ற இந்த அவசர செய்தி என்பது பயத்தை தருவது அல்ல, நிம்மதியை தருவதுதான். எந்த செய்தியாக வந்தாலும் அது உன்னுடைய மனதை இலகுவாக்கும். பாபா நான் உன்னோடு இருக்கின்றேன் என்ற நம்பிக்கை உனக்குள் வேரூன்றி இருந்தால் தாமதம் இல்லாமல் என்னுடைய வாக்கு உன்னுடைய வாழ்வில் பலித்து கொண்டே இருக்கும். உன்னை பூரிப்படைய வைக்கக்கூடிய செய்தி உன்னை நெருங்கி விட்டது. உன் மனதில் இருந்த சுமை இப்பொழுது நீங்கி விடும். ஆச்சரியமான செய்தியை உனக்கு கொடுத்து அனுப்புவேன். நல்லது நடக்கும்.